ஆகும். அவன் வீட்டில் இருக்கிறா விளையாடுறேன் நிறைய பயம் போகணும் வயதை காண்பி. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று எபிசோடு எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேற்று எபிசோடு முடிஞ்சதுக்கு அப்புறம் லைவ்ல சில விஷயங்கள் நடந்தது. அதை பத்தி பேசுறதுக்காக தான் இந்த வீடியோ நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா ஒரு லைக் போடுங்க, ரொம்ப ரெக்வஸ்டாவே கேட்கிறேன். ஏன்னா நீங்க லைக் போட்டீங்கன்னா தான் இன்னும் நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ புஷ் ஆகும். தயவு செஞ்சு இந்த ஹெல்ப்பை மட்டும் பண்ணுங்க. லைக் போட்டு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ள வந்துடலாம். ஆக்சுவலா வியானா இருக்காங்கல்ல, ஆதிரை வந்ததுக்கு கூட அவ்வளோ மிரல்ல. ஆனா எதுக்காக பயங்கரமா பயந்துட்டு இருக்காங்கன்னா, வீட்டில் இருக்க எல்லாருமே இவங்க 2 பேர் சேர்ந்தே சுத்துறாங்க, இவங்க 2 பேர் சேர்ந்தே சுத்துறாங்கன்றத சொல்றாங்க. அதே மாதிரி மொட்டை கடுதாசியில தலை தீபாவளி வரைக்கும் போயிட்டாங்க. அதே மாதிரி இவங்களை பத்தி சொல்லும் போது மக்கள் கிட்ட இருந்து ஹெவியா கிளாப் வருது. எப்பவுமே வியானா இந்த கிளாப்பை நோட் பண்ணுவாங்க. நீங்களே பாருங்க, வியானா இந்த வீக்கெண்டு சரியான ஒரு பாயிண்ட் வைப்பாங்க. விஜய் சேதுபதி நல்லா பேசுனீங்கன்ற மாதிரி சொல்லுவாரு. அப்ப கிளாப்லாம் தட்டுவாங்கல்ல, அதை பயங்கரமா வியானா என்ஜாய் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும் போது இப்ப எல்லாரும் இவங்களையும் எஃப்ஜேவையும் வச்சு பேசும் போதும் கிளாப் வருது இல்ல, அதனால இவங்களுக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு. நம்ம 2 பேர், அதாவது எஃப்ஜேவும் நம்மளும் சேர்ந்து சுத்துறது வெளியே நெகட்டிவா போகுது அப்படின்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருது. அதை பத்தி தான் இப்போ யார்கிட்ட அமித் கிட்ட புலம்பிட்டு இருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, அவன் இந்த போன டாஸ்கை பொறுத்த வரைக்கும் அவன் வீட்டுக்குள்ள இருக்க மாதிரி இருந்தது, நான் ஸ்கூல்ல இருக்க மாதிரி இருந்தது. அதை மீறி கொஞ்சம் டைம் கிடைச்சது, அந்த கொஞ்சம் டைம் நாங்க பேசணும். அப்ப கூட நான் என்ன சொன்னேன்னா, நீ அசிஸ்டன்ட் வார்டனா சரியா பர்ஃபார்ம் பண்ணல, நல்லா பண்ணு அப்படின்ற மாதிரி சொன்னேன். அவனும் எனக்கு சப்போர்ட்டிவா சில விஷயங்களை சொன்னான். ஃப்ரெண்ட்லியா தான் நாங்க பேசணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. எங்க ஃப்ரெண்ட்லினா என்னன்னே தெரியல போல. சரி இருங்க, அடுத்து ஒரு டைலாக் சொன்னாங்க, அதை சொல்லிடுறேன். அதாவது எதுக்காக எல்லாருமே ஒரு ஆணோ பெண்ணோ ஃப்ரெண்டா பழகிறத ஃப்ரெண்ட்ஷிப்பா பார்க்க மாட்டாங்க, தப்பாவே ஏன் பார்க்கறாங்கன்ற மாதிரி மேடம் சொல்றாங்க. ஏண்டா நீங்க பண்ணது ஃப்ரெண்ட்ஷிப்பாடா? காஜித்தனம்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் நீங்க பண்ணீங்க. ஃப்ரெண்ட்ஸ் நான் பேசுங்கடா, மணிக்கணக்காக பேசுங்கடா, ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் கூட பேசுங்கடா, பேச மட்டும் செய்யுங்கடா. 2 பேரும் ஃப்ரெண்டா இருக்கீங்கன்னா பேச மட்டும் செய்யுங்க. இப்போ ஒரு பையன் ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோங்களேன், பேச மட்டும் செய்வாங்களா இல்லை கட்டி பிடிச்சி முத்தம்லாம் தந்துக்கிட்டு பேசுவாங்களா? ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு எதுக்குங்க அந்த கட்டி பிடிக்கணும், முத்தம் தரணும், அதெல்லாம் எதுக்கு பண்ணணும்? அவன் முத்தமே தந்துட்டாங்க. ஒரு வாட்டி ஹக் பண்ணும்போது லைட்டாக முத்தம் கொடுக்குறான், அந்த சவுண்டு கேட்குது. அரோரா ஏற்கனவே துஷாருக்கு கொடுத்தாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு முத்தம் தராங்க. ஆவுனா 2 பேரும் கட்டி பிடிச்சிக்குதுங்க. அதாவது ஹக்குனா ஃபார்மலா லைட்டா ஹக் பண்ணுவாங்களா, ஃப்ரெண்ட்லியா ஹக் பண்றது வேற. ஆனா இதுங்க பண்றாங்க காஜி ஹக், ரொம்ப நேரம் பண்ணுதுங்க, 40 செகண்டுக்கு மேல ஹக் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு பேரு ஃப்ரெண்ட்ஷிப்பா நம்ம நம்பணுமா? ஏண்டா அதான் நீ ஒரு பையன் ஒரு பொண்ணை ஃப்ரெண்ட்ஷிப்பா பார்க்கறதுக்கு நாங்கள் ரெடி தான். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ்னா உட்காந்து பேசுங்க, மணிக்கணக்காக உட்காந்து பேச மட்டும் செய்யுங்க, அதை வேணா ஃப்ரெண்ட்ஷிப்பாக நாங்கள் பார்ப்போம். ஆனால் அதை தாண்டி நிறைய காஜித்தனம் பண்ணிட்டு இது ஃப்ரெண்ட்ஷிப்பு, ஆனால் மக்கள் ஏன் புரிஞ்சுக்க மாட்டாங்கன்ற மாதிரிலாம் அளக்கக்கூடாது. ஏன்னா வியானா அப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க, நாங்கள் 2 பேர் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கோம், அதை ஏன் மற்றவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவர் பெருசாக கண்டுக்கல, அமைதியாக உட்காந்து கேட்டுட்டு இருக்காரு. இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்றதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க.